மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பொண்ணு காவேரி ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. இதனால் காவேரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேம் கொடுக்கல. கிளாஸில் எல்லா குழந்தையும் நேம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, நீங்கள் வந்து அமுச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மிஸ் அவள் வேணாம், வந்து தனியாக இருப்பா, ரொம்ப மனசு கஷ்டப்படுவா, அதனால் நான் அனுப்பலைன்னு சொல்லுவாங்க. அவள் மனசு கஷ்டப்படாதபடி நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு காவேரி விஜய்கிட்ட சொல்லிட்டு உங்கள் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி விஜயும் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட பொண்ணு காவேரியை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பொண்ணு காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி விஜயோட ஒய்ஃப் காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணை மூடி கண்ணை திறந்து பாரு, உங்கள் அம்மா உன் கண்ணுக்கு தெரியவாங்கன்னு சொல்லும்போது காவேரி தான் அங்கே நிற்பாங்க. அப்போ நீங்கள் தான் என் அம்மாவான்னு கேட்கும்போது ஏன் நான் உன் அம்மாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் காவேரி கூட சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் ஒய்ஃப் காவேரி, அதாவது தன் பொண்ணு தான் தெரியாமையே காவேரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க பொண்ணு கூட ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா பொண்ணு சாங்குக்கு டான்ஸ் ஆடுவாங்க. இதை பார்த்து விஜயும் சாரதாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாடுவாங்க. இப்படி ஒரு விஷயத்த அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒருவேளை வேறு யாராவது வச்சு டான்ஸ் பண்ண சொல்லுவாங்களோ அப்படின்னு ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக பார்த்திங்க அப்படின்னா காவேரியை வந்து அவங்க பொண்ணு காவேரி கூட டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.